நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்பயே சொல்ல ஆரம்பிச்சா தான் பிக் பாஸ் போட்டதுக்கப்புறம் வந்து நெறைய பேத்துக்கு புரிய வரும். ஸோ அதுக்காக சொல்றோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அது நம்ம எபிசோட் 7ஆ 6ல சொன்னோமான்னு நம்மளுக்கு தெரியல. எபிசோட் 8ல நம்ம சொன்னோமான்னும் தெரியல. அதனால இன்னொரு வாட்டி சொல்லிக்கிறோம். நம்ம வந்து நம்ம ஷபா நெறைய பேத்துக்கு ஷபாவ பிடிக்கும். ஆனா அதாவது ஏதோ இந்த ஷோ எபிசோட கண்டிப்பா இருக்கும். நம்ம பிபி மனசாட்சி வீடியோஸ் நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கும். பார்க்காதவங்க போய் பாருங்க. செக் பண்ணி இல்ல பாருங்க. நம்ம மத்தது ஏன் சொன்னோம்னா 7ஓ 6ஓ நம்ம போடல. அதுல சொல்லியிருந்தோம்னா வேஸ்ட் ஆயிரும். அதனால தான் ஆனா திருப்பி சொல்றோம். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கிறது மத்ததும் கேட்கணும்னு நினைக்கிறீங்க. மிச்ச வீடியோவ பாருங்க. ஆமா. அடுத்து சொல்லிட்டு போய்ட்டோம். இத நம்ம சொல்லிடுறோம். ஷார்ட்டாவே சொல்லிடுறோம். அவங்க தான் வந்து பிக் பாஸ்க்கு வந்து அவங்க பேர் சிரிச்சு போயிரும். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அவங்க தான் வந்து இப்போ ரீசென்ட்டா உள்ளவங்கள சொல்லணும்னா, அங்கேயே இருக்காங்க. சுனிதா அண்ட் அன்ஷிதா ஒண்ணு தான் எல்லாத்துக்கும் தெரியுமான்னு தெரியல. பட் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அதே தான் வந்து ஷபாவும். அந்த இடத்துல வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாரி நீங்க பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சேமா இருக்கும். பிபில என்ன நடந்துச்சோ அதான் நடந்திருக்கும். அவரு வந்து உமேர் வந்து எப்பவுமே அங்க அங்க குடுக்கறனால ஷபாக்கு அவர் எப்பவுமே குடுக்கல. வேற ஆளுக்கு தான் குடுப்பாங்க. அதாவது லக்ஸுக்கு தான் குடுப்பாங்க. ஸோ வந்து ஷபா உடனே சொல்லியிருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் உமேர் வந்து நல்லதுன்னா பிரியாராமுக்கும் யாருக்கோ சொல்லியிருப்பாங்க. ஜூபாய். ஜூபாய் ஆமா. ம். அவர் எப்பவுமே பிரியாராமான்னு அங்க தெரியல. ஏன்னா பிரியாராம் வந்து அவங்க கட்சினால அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ ஜூபாய தான் சொல்லியிருக்காங்க அப்டின்னா, ஜூபாய்க்கு எப்பவுமே நல்லதுன்னு அங்க குடுக்குறாரு. இந்த மாரினா எங்களுக்கு குடுக்குறாரு. அந்த மாரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ டக்குனு செஃப் வந்து சொல்லியிருப்பாரு. ம். மேட் செஃப் சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லுவாரு? அவரு இந்த மாரியெல்லாம் வந்தா சிரிச்சுக்கிட்டு, எனக்கு ஸ்மைல் பிக் ஸ்மைலோட எடுத்துக்கங்க. அதாவது என்ன சொல்ல வருவாருன்னா, கொற சொல்லாதீங்க. எதா இருந்தாலும் சேலஞ்ச் தான் தேவ. அந்த மாரி இது சொல்லியிருப்பாரு. ஒரு காம்படிஷன். அதனால இந்த காம்படிஷனுக்கு ஹெல்த்தி காம்படிஷனுக்கு என்ன தேவைன்னா, எது கொடுத்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நான் செய்றேன். செய்ய முடியும் என்னால. அப்படின்னு ஒரு மாரி சொல்லியிருப்பாரு. ஆமா. அந்த மாரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா வந்து அங்க லக்ஸும் இருப்பாங்க, மதுவும் இருப்பாங்க. யாரையுமே அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. ஷபாவ தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா வந்து அவங்களோட அந்த வன்மம் கேரக்டர் வந்து வெளிய வந்திருக்கும். அதாவது சுனிதா, அன்ஷிதா, அதுக்கு முன்னுக்கு இருந்த அக்ஷரா ரெட்டி இவங்கலாம் என்ன பண்ணாங்களோ, அததான் வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இவங்க பிக் பாஸ் வருவாங்கன்னு நெறைய பேர் வெயிட் பண்ணுவீங்க. கண்டிப்பா வருவாங்கன்னு நானும் நெனைக்கிறேன். வந்தாங்கன்னா, வெளிய தல காட்ட முடியாத அளவுக்கு தான் நடக்கும்.